அழகே அழகு சீரியல்ல டுடே எபிசோடில் நம்ம சுரேஷ் இருந்துட்டு ரூம்க்கு வராங்க. அப்போ நம்ம பாக்கியராஜ் சொன்னதை தான் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. உங்கள் அண்ணி என்னவே கலாய்க்கிறானா, ஆனால் மதிய நினச்சி பார்த்துரு உன்னை கழுவி கழுவி ஊற்றிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுலேருந்து சுரேஷ்க்கு ஆர்வம் தாங்க முடியல. நம்மளை பற்றி இவ ஏதாச்சும் சொல்லியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு மதி தூங்கிட்டாங்களான்னு செக் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபோனை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. மதி முழிச்சு பார்த்த உடனே சுரேஷ் இருந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஷபா நம்ம ஃபோன் எடுக்கு செக் பண்ணுறது மட்டும் இவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், ஊரே ஒன்றா கூட்டிடுவா, இவளோட வம்ப நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் அமைதியாக படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு நம்ம லக்ஷ்மி இருந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. என்னடா சாமி தலை இப்படி வலிக்குது, தலையே ரெண்டாக வெடிஞ்சு போகிற அளவுக்கு அந்த மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி மாத்திரை அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உருட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சரி கண்ணு தான் தெரியலையேன்னு சொல்லிட்டு லைட் போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நான் அவங்களோட ஹஸ்பண்ட் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. பார்த்த உடனே என்னத்தை இன்னத்துக்கெலாம் தேடிட்டுருக்கேன். இல்லைங்க தலை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது, வெடிஞ்சு போகிற அளவுக்கு அப்படி வலிக்குது, அதனால தாங்க மாத்திரை மருந்து இருக்கான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கேன். உங்களை எழுப்பணுன்றதெல்லாம் என்னுடைய எண்ணம் கிடையாது, நீங்கள் தூங்குங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருக்காங்க. லைட் ஆஃப் பண்ண தானே தூக்கம் வரும், சரிங்க லைட் ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோன் டார்ச் போட்டு தேடுறாங்க. சும்மா இப்படி உருட்டிகிட்டே இருந்தால் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொடு, அந்த லைட்டை செத்த போடு, சரி ஏதாச்சும் மாத்திரை இருந்துச்சா அதெல்லாம் எதுவும் காணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வலிக்காது, பேசாமல் படுத்து தூங்கு, கொஞ்சம் நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்ற மாதிரியும் சொன்ன உடனே தண்ணி எடுத்து கொடுக்க போகிறாங்க. பச்சை தண்ணியெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் சுடு தண்ணி காய வச்சு கொடு, அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு தண்ணியை காய வச்சு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து தான் அவங்களுக்கும் தலைவலி பொறுக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்தால் அவருக்கு தூக்கம் கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா மதியம் தூங்கி எந்திரிச்சிடுறாங்க. டைம் ஆச்சுன்னு சொல்லி அவங்களும் குளித்து முடிச்சுட்டு வெளியே பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம லக்ஷ்மி இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, சீக்கிரமாக எந்திரிச்சிட்டிங்களா, என்னாச்சு, ஏதாவது உடம்புக்கு அது முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் தலை அப்படியே ரெண்டாக வெடிச்சு போகிற அளவுக்கு அவ்வளோ வலி வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி மாத்திரை அது போட வேண்டியது தானே, ரூமில் மாத்திரை தேடலான்னு பார்த்தா அவர் தேடவே விட மாட்டேன்றாரு. ரூம்லேயும் மாத்திரை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சரி இருங்க, எங்களை யாராச்சும் எழுப்பியிருக்கலாம்ல, மலரும் நல்லா தூங்கிட்டு இருக்கா, எப்படி எழுப்புறது, அதனால தான் எழுப்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி இருங்க, எங்கிட்டே மாத்திரை இருக்கு, நானே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மாத்திரையை கொடுக்குறாங்க. சரி ஹாஸ்பிட்டலுக்கு அது போகலாமா, சின்னதாக தலைவலி காய்ச்சலுக்கெல்லாம் யாராச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்களா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நைட்டு ஃபுல்லாக ஒரு பொட்டு கூட எனக்கு தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நான் தைலம் பிடிச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைலெல்லாம் தேய்ச்சி விடுறாங்க. காஃபி கிடைக்குமான்னு சொல்கிறாங்க. காஃபி குடித்தா வர தூக்கமாக வராமல் போயிடும், அதுக்கப்புறம் இருக்கிற தலைவலி இன்னும் அதிகமாகிடும் அப்படின்ற மாதிரி மதியம் இருந்துட்டு தலையை பிடிச்சி விட்டுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம மலரும் வந்துடுறாங்க. என்னாச்சு, சத்தம் போடாதீங்க, தலை வலிக்குதான், அதனால் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்திருக்காங்க, மாத்திரை தேடி இருப்பாங்க போல இருக்குது, அவருக்கு தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தேடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். இவங்களுக்கு பிபி சுகரெல்லாம் இது வரைக்கும் இருக்கா, செக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இது வரைக்கும் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு பக்கமே போனதில்லை, எங்கேருந்து செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லிடுறாங்க. சரி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் மாமாவுக்கு சீரக தண்ணி ரெடி பண்ணிடுறேன், நீ வெளியே தண்ணி தெளித்து குளம் போட்டு விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் அவரும் கிளம்புனதுக்கு அப்புறமா என்னென்ன சமைக்கணும் நிறைய லிஸ்ட் கொடுக்குறாங்க, காலையில் மதியம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ லிஸ்ட்டில் இருக்கிறத செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இதாவது கம்மி, சக்கரை பொங்கல் எல்லாம் செய்யணும், ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் சாமிக்கு படைக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி வாங்க உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் கூட போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த சைடு லக்ஷ்மி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.